ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர. தெய்வத்தின் குரல் 6ஆம் பகுதி. கபிலர். திருச்செங்கட்டான்குடி விநாயகர். 3வது நாமா கபிலர். பழுப்பு சிவப்பு நிறமாக இருப்பவர் என்று அர்த்தம். பல ரூப பேதங்களில் வெவ்வேறு நிறங்களாக விக்னேஸ்வரர் இருக்கிறார். சுக்லாம் பரதரம் ஸ்லோகத்தில் சசிவர்ணம் என்று நிலா மாதிரி வெளுப்பாக சொல்லியிருக்கிறது. கும்பகோணத்திற்கு கிட்டே திருவலஞ்சுழியிலும் திருத்துறைப்பூண்டிக்கு கிட்டே இடும்பா வனத்திலும் வெள்ளை பிள்ளையார் ஸ்வேத விநாயகர் இருக்கிறார். ஔவையார் அகவலிலோ அவரை நீலமேனி என்று சொல்லியிருக்கிறாள். அவளே பாக்குண்டாம் பாட்டில் துப்பார் திருமேனி என்று பவள வர்ணமாகவும் பாடியிருக்கிறாள். பல ரூபங்களிலும் குழந்தை சுவாமி அந்த கிழப்பாட்டிக்கு தரிசனம் தந்திருப்பார். வடக்கே எல்லாம் விக்னேஸ்வரர் என்றாலே ஒரே சிவப்பாக சிந்தூரத்தை பூசித்தான் வைத்திருப்பார்கள். நம் சோழ தேசத்தில் கணபதீச்சுரம் என்றே பெயர் பெற்றிருக்கிற கோவில் இருக்கிற ஊருக்கு செங்காடு முன்னே திருவும் பின்னே குடியும் சேர்த்து கொண்டு திருச்செங்காட்டங்குடி என்று பேர். டாவை குறிலாக்கி திருச்செங்காட்டங்குடி என்று தமிழ் நூல்களில் இருக்கும். அது செங்காடு ஆனதற்கு காரணம் விக்னேஸ்வரர் கஜமுகாசுரனை சம்ஹாரம் செய்த போது அவனுடைய இரத்தம் அந்த காடு முழுதும் பாய்ந்துதான். அப்போது பிள்ளையாரும் செக்கச்செவேல் என்று ஆகிவிட்டார். இல்லை, செக்கச்செவேல் இல்லாமல் கருப்பான ஆணை உடம்பில் இரத்த வர்ணம் தோய்ந்து கபில நிறமாகி விட்டார் என்று வைத்து கொள்ளலாம். ஒரு மகாவீரனை அடியோடு இரத்தம் போக பண்ணி கொன்றதால் தமக்கு வீரஹத்தி தோஷம் வந்ததாக விக்னேஸ்வரர் நினைத்தாராம். அவருக்கே இந்த தோஷம், நமக்கு வழிகாட்டத்தான் தெய்வங்களும் இப்படியெல்லாம் நடிப்பது. ராவணனை கொன்றதால் ராமர் தோஷம் வந்துவிட்டதாக நினைத்து பிராயச்சித்தமாக ராமலிங்கம் ஸ்தாபித்தார் அல்லவா? அந்த மாதிரி பிள்ளையாரும் இந்த திருச்செங்காட்டங்குடியில் லிங்கம் ஸ்தாபித்து சிவ பூஜை பண்ணி தோஷத்தை போக்கி கொண்டாராம். அதனால் ராமர் சிவ பூஜை பண்ணிய இடம் ராமேஸ்வரம் ஆனது மாதிரி அந்த கோயிலுக்கு கணபதீச்சுரம், தமிழிலக்கணப்படி கணபதீச்சுரம் என்று பெயர் ஏற்பட்டுவிட்டது. ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர.